Hello viewers, learning English from story Mayuri Express. Angita stood beside her stepmother watching the porter unload the suitcase from her grandparents' car. Angita, the character, she is a small girl. Her name is Angita. இவருடைய பேர் Angita. ஸ்டுட்னா நிற்றல், பிசைடுனா அருகில். யாருக்கு அருகில்? ஸ்டெப்மதர்னா சித்தி. ஹஸ்பண்டோட என்னென்ன செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். வாட்சிங்னா கவனித்தல். த போர்ட்டர் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இதெல்லாம் தூக்கக்கூடிய போகிறவங்கள போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அன்லோட் த சூட்கேஸ். லோடிங்னா ஏற்றுதல், அன்லோடுனா இறக்குதல். சூட்கேஸஸ் எல்லாம் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரம் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கார். கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் அங்கிதாவுக்கு தாத்தா பாட்டி ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்லேருந்து இறக்கிட்டுருக்காங்க. ஹர் ஃபாதர் அண்ட் ஸ்டெப் மதர். ஹர் ஃபாதர் அப்படின்னா அங்கிதானுடைய ஃபாதரும் ஸ்டெப் மதர் சித்தியும் டச்டு த ஓல்டு கப்புள்ஸ் ஃபீட். அந்த அவங்களுடைய காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறாங்க. சின்ஸ் தே ஆர் லீவிங், அதை வெளியேறதுனால அவங்க பிளஸ் வாங்கிக்கிறாங்க. அங்கிதா ஹக்டு ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அங்கிதா என்ன பண்ணுறா? கிராண்ட் பேரண்ட்ஸை போய் ஹக்டு முத்தமிடுகிறார். ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஐஸ் ஃபில்டு வித் டியர்ஸ். அவங்க பாட்டியினுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வருகிறது. டாக் டு மீ ஆன் த ஃபோன் எவ்ரி டே. டெய்லி என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிராண்ட்மா அங்கிதாட்ட சொல்கிறாங்க. ஹரி அப், வி ஆர் லேட். சீக்கிரம் வா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹர் ஃபாதர் செட் இம்பேஷன்ட்லி, ரொம்ப பொறுமை இல்லாமல் சொல்கிறாங்க. Angita had confided in her grandmother that she was worried whether she would get along well with her stepmother. Angita ஏற்கனவே அவங்க கிராண்ட்மதர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபைடட் அப்படின்னா டெல்லிங் பர்சனல் திங்ஸ் டு சம்மன். நம்ம யார்கிட்டாவது நம்பிக்கை வைத்து பேசுதல் அப்படிங்கிறத கன்ஃபைடட்னு சொல்கிறோம். ஹாவ் ஃபெய்த் ஆன் அதர்ஸ், நம்பிக்கை வைத்து பேசுதல். தட்ஸ் இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரூயலாக இருப்பாங்க. எப்படி நான் அவங்க கூட இருக்க போகிறனோ அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட பேசினது ஞாபகம் வருது. தென் ஸ்டெப் மதர்னுடைய நேம் ராதா. சித்தினுடைய பேர் ராதா. ஹர் மதர் ஹேட் பாஸ்ட் அவே லாஸ்ட் இயர் அண்ட் ஹர் ஃபாதர் ஹேட் ரீமேரிட் 2 months ago. 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க 1 இயருக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ 2 months ago ஃபாதர் ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தினுடைய பேர் ராதா. Angita's mind was filled with stories her friends had narrated about how badly stepchildren were treated by their stepmother. ஸ்டெப்மதர் அப்படிங்கிறது செகண்ட் ஒய்ஃப், ஸ்டெப் சில்ட்ரனுங்கிறது ஃபஸ்ட்டு ஒய்ஃபினுடைய குழந்தைகளை எப்படி அவங்க ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. இது அவளுக்கு ஞாபகம் வருது. அங்கிதா, ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். ஹர் ஸ்டெப் மதர் செட். அங்கிதா, என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சி ரெலக்டன்ட்லி ஹெல்டு ஹர் ஸ்டெப் மதர்ஸ் ஹேண்ட் ஆஸ் தி ஃபாலோடு ஹர் ஃபாதர் இன்டு த ரத்னகிரி ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய நேமு ரத்னகிரி ரயில்வே ஸ்டேஷன். ரிலக்டன்ட்லின்னா தயக்கத்தோட, அன்வில்லிங்லி பிடிக்காமல் அவள் கையை சித்தி கையை பிடிச்சிட்டு வர்றான். The platform was swamped with people and passengers jostled them in their hurry to follow their porters. பிளாட்ஃபார்மில் பேசஞ்சர்ஸ்னால் பயணம் செய்பவர்கள், பீப்புள்னால் அவங்க கூட வந்தவங்க, இல்லை அன்வான்டாக வேறு ஏதாவது பர்பஸில் வந்தவங்க எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸ்வாம்ப்டு அப்படின்னா வெரி பிஸி. ஜோஸ்டில்டு அப்படின்னா டு புஷ் எல்போ. நம்ம கூட்டத்தில் வேகமாக போகணுன்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய முழங்கையால் அப்படியே இடிச்சுட்டே போவோம். தென் த போர்ட்டர்ஸ் ஃபேஸஸ் பெட்டட் வித் ஸ்வெட். ஸ்வெட்னா வியர்வை, பெட்டட் வித்னா முத்தாக அப்படியே வியர்வை வருகிறது. பேலன்சிங் ஹெவி சூட்கேஸஸ் ஆன் தர் ஹெட்ஸ். ஏன்னா போர்ட்டர் நிறைய சூட்கேஸ் வச்சுருக்காங்க, அது பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸ்ட்ரோடு டவுன் த பிளாட்ஃபார்ம். ஸ்ட்ரோடு டு வாக் வித் லாங் ஸ்டெப். வேகமாக நீண்டதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறாங்க. டீ, காஃபி, டீ வாய்ஸஸ் ரேங் அவுட். அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் கேட்கலாம்.
In the sea of human bodies, in the sea of human bodiesனால் மனித அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹியூமன் பாடிஸ். சங்கீதா momently lost sight of her father as a crowd surged between them. ஃபாதர் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி தெரியல. லாஸ்ட் சைட் மறைந்து விட்டார். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அப்படியே புஷ் பண்ணிடுச்சு. மூவ் பவர்ஃபுல்லி பிட்வீன் them. The familiar smell of onion bhajis filled the air, making her mouth water. ஃபெமிலியர் ஸ்மெல்னால் ஆனியன் பஜ்ஜி நம்ம ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து அவளுக்கு அப்படியே இந்த காற்றுல கலந்துருந்தது. அதை ஸ்மெல் பண்ணோடனே அங்கீதாக்கு அப்படியே வந்து மவுத் வாட்டர்னு என்ன செலவு அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் பிளேட், பெரிய பெரிய பிளேட்டில் அந்த பஜ்ஜி வச்சுருக்காங்க. அது கூலாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி, அது துரதிருஷ்டவசமாக, the money her grandmother had given her was in the suitcase. அவங்க கிராண்ட்மதர் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து சூட்கேஸில் இருந்துச்சு. சூட்கேஸில் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வித் அதர் கிஃப்ட், வேறு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஷி ஹேட் ஒன்லி சூயிங்கம்மு, பென்னு, டைரி இதெல்லாம் தான் அவள் கையில் இருந்த பர்ஸில் இருக்குது. தென் ஷி வாஸ் ஷூர் ஹர் ஸ்டெப் மதர் வுட் ரெஃப்யூஸ் டு பை ஹர் த பஜ்ஜீஸ். கண்டிப்பாக வந்து சித்தி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவள் தெரிஞ்சிருந்தாள். Passengers waved to their family and friends from the window as the trains moved out of the station. வேறு ட்ரெயின் வந்து வெளியில் போகுது. பேசஞ்சர்ஸ் வந்து கை காமிச்சிட்ருக்காங்க. அங்கிதாஸ் ஐஸ் வைடன்ட். எ டாக் ஸ்டுட் இன் ஹர் பாத். அங்கிதாவோட கண்கள் பயத்தினால் அகலமாச்சு. ஏன், ஒரு டாக் வந்து நின்றுட்டுருக்கு. ஷீ ஃபெல்ட் ஹர் ஸ்டெப் மதர்ஸ் ஆர்ம் சர்க்கிள் த ஷோல்டர். அவள் உணர்றா, ஸ்டெப் மதர் வந்து அவளுடைய தோலை பிடிச்சதை அவள் உணர்றா. தென் reassuringly and nudged her to the other side. அப்படியே தோலை பிடிச்சி அவளை வேறு பக்கத்தில், வேறு பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறான். a way to remove the fear. அவளுடைய பயத்தை போக்கும் விதத்தில் ஸ்டெப் மதர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. to push somebody with elbow. then சூ சார் ஸ்டெப் மதர் ஸ்டேட் அப்படி நாயை துரத்துறாங்க. இந்த டாக் ரேஸ்டவேனா வேகமாக ஓடிடுச்சு. தேர் ட்ரெயின், யாரோட ட்ரெயின், இவங்களோட ட்ரெயின், மயூரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் அவங்க போகிறாங்க. தட் வாஸ் டேக் தம் டு சென்னை. சென்னை வந்து போக போகிறாங்க. ஸ்டூட் ஆன் த ட்ராக்ல வந்து அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது. ஃபேஸஸ் பியர்ட் அவுட் ஆஃப் த விண்டோ ஆஸ் த ட்ரெயின் ஃபில்ட் அப். தென் பியர்ட் மீன்ஸ் டு லுக் கேர்ஃபுல்லி. அந்த ட்ரெயின் ஃபில்லப் ஆக என்ன பண்ணுறோம், ஐயோ நம்மளும் ஏறணுமே அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் வந்து ஃபேஸஸ் பியர்ட் அவுட். தென் த போர்ட்டர் லக்கேஜ் இன்டு த ட்ரெயின் ஃபாலோடு பை ஹர் ஃபாதர். போர்ட்டர் பின்னாண்ட ஃபாதர் வந்துட்டுருக்காங்க. லக்கேஜஸ் அப்படின்னு வரக்கூடாது. லக்கேஜுங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கும் சேர்ந்தது. லக்கேஜ் வாஸ் ஸ்டவ்ட் அண்டர் த சீட். சீட்டுக்கு அடியில் வச்சிடுறாங்க. ஹர் ஃபாதர் பெய்டு த போர்ட்டர். ஸோ போர்ட்டருக்கு ஃபாதர் வந்து மணி பே பண்ணுறாங்க. அங்கிதா ஸ்டார்டட் ரைட்டிங் இன் ஹர் டைரி. டைரியில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. டைரியை கையில் எடுத்துக்கிறாங்க. பேசஞ்சர்ஸ் மூட் அப் அண்ட் டவுன் த எஸ்லி. எஸ்லி அப்படின்னா இந்த இடையில வர கேப். நிறைய ஃபுல்லாக சீட்டு இருக்கும். இந்த இடையில கேப் இருக்க முடியாது. இந்த கேப்பில் இந்த பேசஞ்சர்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. சேஃபாக சீட்டு பிடிக்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. தென் ஷீ மூட் ஹர் லெக்ஸ் அஸ் ஹர் ஸ்டெப் மதர் லெஃப்ட். ஸ்டெப் மதர் வந்து போயிருக்காங்க. எதுக்காக, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. உடனே அங்கேதான் என்ன பண்ணுறா, அப்படியே தயாராக கீழே இறங்குறதுக்கு தயாராகிறாங்க. தென் த ஆனியன் பஜ்ஜி மேன் ஸ்ட்ரோல்டு டுவர்ட்ஸ் த விண்டோ. ஸ்ட்ரோல்டு அப்படின்னா ஸ்லோவாக வர்றாங்க. அந்த பஜ்ஜி விற்கிறவங்க ஸ்லோவாக வர்றாங்க. He is here. Then Angida smiled. She had found a few coins in her purse. அதிர்ஷ்டவசமாக பார்த்தா அந்த பர்ஸில் சில காயின்ஸ் வந்து இருக்குது. உடனே அவளுக்கு ஹாப்பியாகி சிரிக்கிறாள். ஆஸ் ஹீ ஸ்டுட் அப். இன்னும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கலை. ஸ்டுட்னா நிட்ரல். சி ஹேட் எ டிஸ்டன்ட் விசில். விசில் வந்து பண்ணுறதை அவங்க கேட்குறாங்க. ஹர் ஃபாதர் வாஸ் டாக்கிங் ஆன் ஹீஸ் மொபைல் ஃபோன் அண்ட் நோடட் ஆப்சன்ட் மைண்டட்லி அட் ஹர். ஃபாதர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து உள்ளே வரல, ட்ரெயினுக்குள்ளே வரல.
என்ன பண்ணுறாங்க, நோடட் அப்படின்னா சேயிங் லைக் எஸ். நம்ம வந்து என்ன சொல்கிற ஆப்சன்ட் மைண்டாக நம்ம ஃபோனில் பேசிகிட்டே தலையாட்டுறோம் இல்லையா, அதுதான் இது. ஷீ பம்ப்டு இன்டு ஹர் ஸ்டெப் மதர் இன் த க்ரௌடட் டெசில். ஷீ மூவ் அவே பிஃபோர் ஹர் ஸ்டெப் மதர் குட் சே எனி திங். ஸ்டெப் மதர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு முதலே என்ன பண்ணுறா, அவள் அந்த பஸ்ஸி வாங்கிறதுக்காக தயாராகிறாள். தென் ஜம்பிங் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சுட்டு அங்கேதா ரேஸ்டு டுவோர்ட்ஸ் த மேன் செல்லிங் பஜ்ஜீஸ். உள்ள அவங்கள நோக்கி ஓடுறான். ஷீ ரேப்டு த பஜ்ஜி இன் எ பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பரில் அந்த கீங்கிறது அந்த செல்லிங் பர்சன் கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கேதா சைஸ் வைடன்ட் இன் ஆலம் ஆஸ் த ட்ரெயின் ஸ்டார்டட் மூவிங். ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனால அப்பயே அவள் வந்து அவளோட இதில் ஒரு எச்சரிக்கை உணர்வு அவளுடைய கண்களில் தோன்றியது. ரன் யூ கேன் ஸ்டில் கேட்ச் இட். இன்னும் பிடிச்சிடலாம், அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம், வேகமாக ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அங்கேதான் ரேன் பிசைட் த மூவிங் ட்ரெயின் பக்கத்தில் அப்படியே வேகமாக ஓடி வர, இந்த மாதிரி ஓடி வர. தென் எ ஃபியூ பீப்புள் லாய்ட்டரிங்னா ஸ்டாண்டிங், அதாவது அவங்க பேசஞ்சர் கிடையாது, சும்மா ஜஸ்ட் அந்த இதுக்கு வந்தவங்க. ஆன் த ஸ்டேஷன் ரேன் பிசைட் ஹர், அப்படியே பின்னாடியே ஓடி வராங்க. ஏ யங் பாய் ஹெல்ப்டு ஹர் இன்டு த ட்ரெயின். உள்ளே வர்றதுக்கு ஒரு யங் பாய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆஸ் ஹி கிராப்டு ஹர் ஹேண்ட் த பேக்கெட் ஆஃப் ஆனியன் பஜ்ஜி என்ன ஆயிடுச்சு, அப்படியே அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்லிப்ட் அவுட் அண்ட் ஃபெல் இன்டு த கேப் பிட்வீன் த ட்ரெயின் அண்ட் த பிளாட்ஃபார்முக்கு இடையில விழுந்துருச்சு. இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு. இதுதான் ஆனியன் பஜ்ஜி. டு யூ நோ த சீட் நம்பர், த பாய் ஆஸ்க்டு. சீட் நம்பர் தெரியுமா? தென் அங்கேதான் ஷூ ஹர் ஹெட், ஷூக்னா தலையாட்டுறது. தென் சிட் ஹியர், இங்கே உட்காரு. சி பேட்டட் த சீட், அப்படியே இப்படி தட்டிவிட்டு அங்கே இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த டிடி வில் கைட் யூ டு யுவர் பிளேஸ். உன்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு டிடி வந்து கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேதான் ஸ்டஃப்லி பிசைட் ஹிம், ரொம்ப ஒரு தயக்கமாக, டிஃபிகல்ட் டு டர்ன், திரும்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்கி அப்படியே நம்ம ஒரு ஒடுங்கி போய் உட்காந்துருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து ஸ்டிஃப்லி பிசைட் ஹிம். ட்ரீஸ் ஃப்ளோ பாஸ்ட் ஆஸ் த ட்ரெயின் பிக்ட் அப் ஸ்பீட். ட்ரெயின் வேகமாக போக போக என்ன ஆகுது, மரங்கள்லாம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. சடன்லி இந்த ட்ரெயின் ஸ்டாப், உடனே ட்ரெயின் வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது. பீப்புள் ஷிஃப்டட் ரெஸ்ட்லெஸ்லி இன் த சீட். மக்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்னடா ட்ரெயின் இப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சி இஸ் ஹியர். அப்போ ஒரு வாய்ஸ் வந்து அவளுக்கு தெரிந்த ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, பாரு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி. அது யார்? ஃபாதர். எ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அப்போ ட்ரெயினை இழுத்தது யார்? அங்கிதாவுடைய ஃபாதர். அங்கிதா ஸ்டார்ட் இன்டு ஹர் ஃபாதர்ஸ் ஆங்க்ரி ஐஸ். டியர்ஸ் ஷோன் இன் ஹர் ஸ்டெப் மதர்ஸ் ஐ. அவங்க சித்தி அப்படியே அழறாங்க, ஃபாதர் ரொம்ப கோபத்தோடு பார்க்குறோம். சி ஹக்டு அங்கிதாவை அப்படியே அணைச்சி முத்தமிடுறாங்க. வி வேர் ஸோ ஒரீடு, ரொம்ப நாங்கள் கவலைப்பட்டோம். வென் வி ஃபவுண்ட் போத் த ரெஸ்ட் ரூம்ஸ் எம்டி. நாங்கள் 2 ரெஸ்ட் ரூம்லையுமே இப்போ பார்த்தோம், அது எம்டியாக இருந்தது, ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி செட் இன் ஏ சூக்டு வாய்ஸ் பிளாக்கிங் த்ரோட். அப்படின்னா நம்ம தொண்டை கம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சோக்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் தேங்கிங் த பாய் ஹூ ஹேட் ஹெல்ப்டு ஹேர். அந்த பாய்க்கு தேங்க் பண்ணிவிட்டு தே லெட் அங்கிதா பேக் டு தேர் கம்பார்ட்மெண்ட். த ட்ரெயின் ஸ்டார்டட். வாட் வாஸ் த நீட் டு லீவ் த ட்ரெயின்? ஹர் ஃபாதர் ஆஸ்க்ட் ஆங்க்ரிலி. எதுக்காக ட்ரெயினை விட்டு இறங்கினா? அப்படி என்ன உனக்கு தேவை? நீடுனா தேவை. ஐ வாண்டட் ஆனியன் பஜ்ஜீஸ். எனக்கு ஆனியன் பஜ்ஜீஸ் தேவை இருந்தது. ஸோ டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ்? ஹர் ஃபாதர் செட் ஃபியூரியஸ்லி மீன்ஸ் ஆங்க்ரிலி. உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ ஹேட் டு புல் த செயின் டு ஸ்டாப் த ட்ரெயின் அண்ட் சர்ச் ஃபார் யூ. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ட்ரெயினோட செயினை பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு, இழுக்க வேண்டியதாக போயிட்டு நான் உன்னையே சர்ச் பண்ணேன். பீப்புள் ஃப்ரம் த அட்ஜசன்ட் சீட் வாட்ச் தெம். ஸோ அட்ஜசன்ட் சீட்னால் நியர்பை, நெக்ஸ்ட் டு. தென் அவங்க வந்து இவங்க ஃபாதர் பேசுகிறத கேட்டிருக்காங்க. ஸோ ராஜன் ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எ சீன் இன் த ட்ரெயின். ஹர் ஸ்டெப் மதர் செட்
தென் பிளேசிங் ஹர் arm அரவுண்ட் அங்கிதாஸ் ஷோல்டர்ஸ். ராஜன்னா அவங்க ஃபாதரோட நேமு. சீன் க்ரியேட் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிதானுடைய ஷோல்டரை அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிறாங்க. யூ கீப் அவுட் ஆஃப் திஸ், இந்த மாதிரி அவளை அணைச்சி பிடிக்காத, கையேடு அப்படின்னு சொல்லி ஹர் ஃபாதர் செட். சி இஸ் மை டாட்டர் டூ. ஹர் ஸ்டெப் மதர் ஸ்னாப்டு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக கிராக்கிங் வாய்ஸில் சொல்கிறது. அவளும் என்னுடைய மகள் போன்றவள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். we can discuss this at home, நம்ம வீட்டில் போய் இதை பற்றி பேசலாம். I am going to lie down, நான் போய் படுக்க போகிறேன். her father said and climbed up to the top. Angida stared at her stepmother. She had the perfect opportunity to get her into trouble. அவங்க சித்திக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவளை பற்றி போட்டு கொடுக்கறதுக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. ஆனாலும் அவங்க அப்படி பண்ணலை. பட் ஷி ஹேட் ப்ரிஃபர்டு, அதாவது எதை வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து முன்னெடுத்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டு சேவ் ஹர் ஃப்ரம் ஹர் ஃபாதர்ஸ் டெம்பர், அப்பாவனுடைய கோபத்திலேருந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவள் அந்த ஸ்டெப் மதர் வந்து அந்த சான்ஸை, அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கல. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வேர் பிகாஸ் ஷி இஸ் குட். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வேர் ராங், அங்கிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு அங்கிதா ஃபீல் பண்ணாங்க. ஹர் ஸ்டெப் மதர் வாஸ் நாட் க்ரூயல், க்ரூயல்னால் கொடூரமாக இருத்தல், நாட் க்ரூயல்னா அப்படி இல்லை. ஹர் ஸ்டெப் மதர் டுக் அவுட் எ ரேப்டு பேக்கெட் அப்படின்னு அந்த கவர் பண்ண பேக்கெட். அதில் என்ன இருந்தது, ஆனியன் பஜ்ஜி இருந்தது. லாங் ஹேண்ட்பேக்லேருந்து ஆனியன் பஜ்ஜி எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அங்கேதான் ஃபீல் பண்ணுறா. தே ஆர் மை ஃபேவரட் டூ, சித்தி சொல்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். த ஸ்டெப் மதர் ஆஃபர்டு ஹர் பேக்கெட், இப்போ அதை வந்து கொடுக்குறாங்க. ஐ ஷா யூ ஐயிங் தம் ஹக்ரில், நான் ஏற்கனவே நான் நோட் பண்ணிட்டேன் நீ பசியோட அந்த பஜ்ஜியை பார்த்தது. ஐயிங்னா டேக்கிங் எ லுக் ஆன் த பஜ்ஜீஸ். ஷீ ஸ்மைல்ட். ஷீ சுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ, சாரி யூ சுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ, நீ என்னை கேட்டிருக்கலாம். சுட் ஹாவ் ஆஸ்க்டு பாஸ்டன்ஸில் வரக்கூடியது, நீ என்னை கேட்டிருந்துருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் டவுன் ஃப்ரம் த, கெட்டிங் டவுன்னா இறங்குதல். ஸோ கெட்டிங் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின். ஐ ஒன்ட் டேக் சச் ரிஸ்க் எகெயின் மம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஷீ செட் ஆஸ் ஷீ ஸ்ட்ரகிள்டு அப்படி க்ளோஸாக போய் அணைச்சிக்கிறேன். ஸ்ட்ரகிள்டு close to her mother. So it is a fine story. So what you have learnt in this story, suppose இது ஒரு உதாரணம் எடுத்துக்கேன். I saw you eyeing them hungrily அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ நீ அதை பசியோடு அதை பார்த்ததை நான் கேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி சென்டென்ஸை அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸாவது டெய்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும். யூ அப்ளை டே டு டே லைஃப்பில் நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஸோ தேங்க்யூ.